ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சரிகமாபாவுடைய டீம் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு ஃபங்க்ஷன்ல அட்டெண்ட் பண்ணிருக்காங்க. அங்க நிறைய செலிபிரிட்டிஸும் வந்திருக்காங்க. அதுக்கான பின்னணி என்னன்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான பாப்அப்ஸ் அண்ட் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாம். ஸோ ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொன்னா சரிகமபா சீனியர் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன் சொல்லாங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் டிக்கெட் டு ஃபினாலே அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை வின் பண்ணிருக்கிறது சுஷாந்திகா. ஸோ இந்த வாரம் யார் தான் அந்த செகண்ட் டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ண போறாங்க அப்படின்னு கியூரியாசிட்டியோட தான் நம்ம ஆவலா பார்த்துருந்தோம். பட் இருந்தாலும் இந்த வாரம் அந்த ஒரு செலக்ஷன் இருக்க போறது இல்லை அப்படின்ற விஷயம் ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ண முடியுது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தீபாவளியோட செலிப்ரேஷன் தான் இந்த வாரம் நடத்த போறாங்க. அதாவது சிங்கிள் பசங்க வெர்சஸ் சரிகமபா டீம், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மகா சங்கமம் அப்படின்ற விஷயத்த கொண்டாட போறாங்க. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடியுமே பண்ணியிருக்காங்க. அதாவது விநாயகர் சதுர்த்தி ஒரு ஃபெஸ்டிவல் ஏதாவது இருந்துச்சுன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் கொண்டாடுறது ஒரு வழக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே வகையில இந்த வாரமும் நடக்க போகுது. ஸோ செகண்ட் டிக்கெட் ஃபினாலே அனௌன்ஸ்மெண்ட் இருந்து கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் தாண்டி இன்னொரு சூப்பரான விஷயங்கள் நடந்திருக்குங்க. அதாவது பவித்ரா, இனியா, திவினேஷ் இவங்க எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது மோட்டிவேஷன் வகையில 2025க்கான ஜி குடும்பமுடைய அவார்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சூரி சார் அவர்கள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிகழ்ச்சியில இவங்களுக்கு அச்சீவ் பண்ணவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செலக்டிவ் பர்சனா அதுல ஒன் ஆஃப் த பர்சனா சரிகமபா டீம்ல இருக்க இவங்களுக்கும் கிடைச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ஒரு மொமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பவித்ரா அவர்களுக்கு ரொம்பவே ப்ரௌடான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து கரண்டா நிறைய ஸ்ட்ரகிளை வந்து ஃபேஸ் பண்ணி தான் அந்த ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுல அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் கிடைச்சாலும் ஸோ இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன்ஸ் அவார்டு அப்படின்ற விஷயம் அவங்க வாழ்க்கையில கிடைக்கும் போது இன்னும் கொஞ்சம் ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்கன்றதுக்காக கூட சொல்லலாம். ஸோ இந்த ஒரு மோட்டிவேஷன் மற்றவங்களுக்கும் கண்டிப்பா இன்ஸ்பயரா இருக்கும் அப்படின்ற விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜ்லயுமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நமிதா அவர்களும் இந்த ஒரு ஷோக்கு வந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்கள ரேரா தான் பார்க்க முடியுது ரீசெண்ட் டேஸ்ல சொல்லலாம். பட் இந்த ஜீ தமிழோடைய ஷோக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா வந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயமும் கொஞ்சம் வைரலா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கமெண்ட் என்ன இருந்துச்சு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.